வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தினுடைய நிகழ்வுகள் மற்றும் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஐநா மன்றத்தில் ஆற்றிய பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக ஆற்றிய உரை மற்றும் விடயங்கள் தொடர்பாக ஹிலோவினுடைய லண்டன் பிரதிநிதி சாம் சம்பந்தன் உங்களுக்கு மிகவும் அறிமுகமானவர். அவரோடு நாங்கள் இன்றைக்கு இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சாம். வணக்கம் ஜியபாலன். வணக்கம் தேசன் நெட் நேயர்களுக்கு. என்னென்னால் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளாகி நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த ஓராண்டு நிறைவில் நீங்கள் இந்த ஆட்சியை எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த ஆட்சி வருகின்ற பொழுது பல்வேறு விமர்சனங்களும் இருந்தது. இவர்கள் நீண்ட காலம் நிலைக்க மாட்டார்கள் என்றால் அந்த விமர்சனங்களை வைத்தவர்கள் இன்னொரு சுழற்சியில் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற சில கூற்றுகளும் வருகின்றது. உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? இந்த ஆட்சி நிலைக்காதன்றது அந்த கருத்தை நாங்கள் கொண்டிருக்க இல்லை. இதுல இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதன்றது 2017 இவர்கள் இந்த வெளிநாட்டு கடன்களை மீளச் செலுத்த வேண்டி வரும். அப்ப அந்த நேரம் இவர்களுக்கு நிதி நிலைமைகளை எப்படி ஜியோபொலிட்டிக்கல் இதுகளுக்கு ஏற்ற மாதிரி கையாள போயினோம்ன்றதை பொறுத்து தான் இவன் ஆட்சியை பற்றி நாங்கள் தீர்மானிக்கலாம். மற்ற இந்த அடுத்த கேள்வி கேட்டீங்கள், இந்த 1 இயர் ஆட்சி தமிழ் மக்களின் கோர் இஷ்யூ இன்னும் இவர்களால் கையாளப்படவில்லை. அதாவது இந்த ஆட்சி மஹிந்தா, கோதபாய மற்றும் மைத்திரி, ரணிலோட கொம்பைய மண்ணைக்குள்ள ஒரு பொருளாதார இதுகள் நடந்து கொண்டிருக்கே தவிர எங்கட தமிழ் மக்களின் பேர்னிங் கொஸ்டின் இருக்கிற காணி விடுவிப்பு, இந்த பிடிஏ ரிமூவ் பண்றது, மற்ற மாகாண சபை தேர்தல், இது சம்பந்தமா இந்த அரசு இன்னும் ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்கல என்றதான் நான் சொல்லுவேன். எங்கட கட்சியில படம் அல்ல. இல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல பயங்கரவாத தடை சட்டம், காணி வெடிப்பு போன்ற விஷயங்கள்ல ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு அரசாங்கம் வர இல்லை. ஆனா காணிகள் ஓரளவுக்கு விடுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்துல கீழே தமிழர்கள் பெரிதாக யாரும் அண்மை காலத்துல கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக தெரியல. ஆனா ஏற்கனவே இருக்கின்ற கைதிகள் இன்னும் விடுவிக்கப்படையில போன்ற சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் சொல்றது போல ஒரு சுவாசிப்பதற்கான அல்லது தமிழ் மக்கள் ஒரு சுதந்திரமாக செயற்படுவதற்கான ஒரு அந்த வெளி இதுவரையில நடந்த இப்ப 2009 இந்த யுத்தம் கவனிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்த ஆட்சி அதிகாரங்களோட கம்பேர் பண்ணிக்கல இந்த என்பிபியில அந்த ஜனநாயக வழி கூடியிருக்குதுன்றதை நான் ஒத்துக்கொள்றேன். முன்னைய ஆட்சியாளர்களை பார்த்தீங்கன்னா என்றால் அவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் பாரிய தொடர்புகள் இருக்கவில்லை, அல்லது அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில இருந்து ஒரு பாரிய வெற்றியையும் எடுத்துக்கொள்ள தங்களுடைய பிரதிநிதிகள் சார்பில். ஆனால் இந்த என்பிபியினுடைய ஆட்சியில அதுல கணிசமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றம் இன்னும் விரிவுபடுத்திக் கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? என்றால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒரு சிறிய சறுக்கல் ஏற்பட்டதாகத்தான் எல்லாரும் கருதி இருந்தார்கள். அந்த நிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இப்ப இல்ல, நிச்சயமா. இப்ப நீங்கள் மன்னார் மாவட்டத்தை எடுத்தீங்க என்றால் இந்த காட்டல சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கு. மற்றது முக்கியமான விவசாய காணிகள். இப்ப பலாலியை சுத்தி இருக்கிற அந்த மக்கள் தங்களோட சொந்த நிலத்துல 33 வருஷமாக அதையே இருக்கணும். இதுவரையில அந்த காணிகள் இன்னும் விடுபடையில்லை. 8 வருஷமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படையில்லை. அந்த மாகாண சபை தேர்தல் இந்த 8 வருஷத்துக்கு இல்ல, நினைக்கிறேன் 5 தேர்தலும் நடந்துட்டுது. ஆனால் இதுவரையில இந்த தமிழ் மக்களின் எதிர்நோக்குற இந்த அரசியல் பிரச்சனை சம்பந்தமான இதுல இப்ப நாங்கள் தனிநபர் இப்ப சாணக்கியனால வைக்க இந்த தனிநபர் இப்ப தேர்தல் நடத்துறதுக்கு இவர்களுக்கு பணம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் இவர்கள் அந்த சட்ட திருத்தத்தை இன்னும் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றல. இவருக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்குது. அப்ப தேர்தல் ஆணையாளர் கூடி அண்மையில யாழ்ப்பாணத்துல வந்த மட்டும் அந்த கருத்தை சொல்லி இருந்தவர். இன்னும் இந்த சட்டம் இயற்றுறது பாராளுமன்றம். அப்ப இந்த என்ன முறையில இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற சட்டத்தை இந்த பார்லிமெண்ட் தான் இயற்றி அதை அப்ரூவ் பண்ணும். அந்த அப்ரூவ் பண்ணாதான் தேர்தல் ஆணையாளர் இந்த மாகாண சபை இதை கோல் பண்ணலாம். அப்ப அதை கூடி இன்னும் இந்த அதுவே இவை 2/3 விட கூட மெஜாரிட்டி உள்ள ஒரு கவர்மெண்ட். அப்ப அந்த முயற்சியை கூடி இதுவரையில செய்த ஒரு நம்பிக்கையை இன்னும் எங்களுக்கு தரையில்லை. ஆனால் பெரும்பாலும் நான் அண்மையில சுமந்திரன் அவர்களையும் நேர்கொண்டிருந்தேன். அப்ப அவர் மாநசபை தேர்தல் விரைவில் நடக்கப்படும் என்றதை அவரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தியும் அதை உறுதிப்படுத்தி இருக்குது தேர்தல் வரும் என்று. அதுல உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றதா? ஏனென்றா இவர்களுக்கு நான் சொன்ன இந்த வெளிநாட்டு கடன்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறபடியால் இவர்கள் இந்தியா, அமெரிக்கா இந்த முறை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய UNHCR தீர்மானத்திலையும் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது.
அது பிரியாம்பிள்ல தான் சொல்லப்பட்டிருக்குது ஒழிய, இருந்தாலும் அது ஒரு ஆரம்பமான ஒரு அறிகுறி தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த வெளிநாட்டு அழுத்தங்கள் இருக்குது. அது பிடிஏ ரிமூவலுக்கும் யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா போன்ற நாடுகளால அந்த அழுத்தங்கள் இருக்குது. அப்ப அந்த இதுவேறல் ஆனால் அந்த காலம் கடத்துற டெக்னிக்ஸ் வந்து இது மைந்த காலத்திலேருந்து இந்த டிலே அண்ட் டிஸ்ட்ராய் என்ற டெக்னிக்கை தான் இந்த தென்னிலங்கை பாவிச்சு கொண்டிருக்குது. இப்ப அவர்கள் இப்ப சொல்றார்கள் அடுத்த வருஷம் நாங்கள் நடத்துவோம். அப்ப அடுத்த வருஷம் நடத்துறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த நடத்துறக்கூடிய இப்ப இவர்கள் என்ன சொல்லல பழைய முறையிலையா அல்லது எல்லை நிர்ணயம் என்றால் அதுக்குரிய இதுகள் எல்லாம் இந்த பார்லிமெண்ட்ல நாங்கள் அந்த குழு அமைச்சு அந்த எல்லை நிர்ணயம் சம்பந்தமான இதுகள் எல்லாம் இப்ப துவங்கினாத்தான் அடுத்த வருஷம் நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த சட்ட திருத்தங்களை செய்யலாம். இப்ப எல்லை நிர்ணயம் மண்டேக்குள்ள எங்களுக்கு இப்ப அம்பாறை, திருவோணமலை, பட்டிகலோல சில இடங்களை எல்லை நிர்ணயங்கள் நிர்ணயிக்கல முஸ்லீம் தரப்புகள் எங்க சகோதரின முஸ்லீம் தரப்புகளும் சொல்வார்கள் இந்த இது அந்த இதோட சேர்க்கலாது அதோட சேர்க்கலாதான். அதே மாதிரி அங்க சில சிங்கள பகுதிகள் இருக்குது. அம்பாறையில, திருவோணமலையில, வவனியாவில கூடிய ஒரு சிங்கள பகுதிகள் இருக்கு. அப்ப இதுல நாங்களும் சில இடங்கள்ல ஆட்சி எங்கிற பிரதிநிதித்துவத்தை குறைக்கும். அப்ப இதுகள் இவர்கள் இந்த டெக்ஃபுட்ல இந்த எல்லை நிர்ணயத்தை இந்த புது முறையில அந்த முறையெல்லாம் தேர்தல் நடக்குமா என்றால் இந்த எல்லை நிர்ணயம் சில வழியில 2 வருஷம் கூட ஈடுபடலாம். அப்ப அந்த ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்க டிலே அண்ட் டிஸ்ட்ரோய். இப்ப இதுல தமிழ் கட்சிகளோட பங்கும் இருக்குது தானே. இந்த மாகாண சபையில இந்த நடத்தப்படாது 8 வருஷமாக. இப்ப இந்த அரசாங்கம் 1 வருஷமா தான் ஆட்சியில இருக்கு. 8 வருஷமாக நடத்தப்படாம இருக்கிறதுல முதல் தடைக்கல்ல கொண்டு வந்து இந்த தமிழரசு கட்சி. ஏன்னா இந்த எல்லை நிர்ணயத்தை உருவாக்க சொல்லி, அதாவது தங்களுடைய விக்னேஸ்வரன் மீண்டும் பெறக்கூடாது அடிப்படையில் அது செய்யப்பட்டது. அதுல எங்கட பங்கும் இருக்கு. ஆனா அதே போல 1987 ஆண்டு ஏற்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து வந்தா மாகாண சபை 18 ஆண்டுகளாக வடக்குல இயங்காம இருந்ததுக்கும் தமிழ் தரப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. என்ன இதை தொடர்ச்சியாக நிராகரிச்சு வந்தது. அதுல நான் மைந்தா இந்த ஆளுந்தரப்பு தான் அதை டிலே பண்ணி கொண்டு வந்தது. ஏன்னா அதை ரிமூவ் பண்ற பிளான்லும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்ப அந்த நேரம் நாங்கள் டிஎன்ஏல இருந்த நான் சம்பந்தன் ஐயா தலைமையில நாங்கள் அதுக்கு முதல் தானே இல்ல அது டிஃபெக்டோ கவர்மெண்ட் அங்கால இருந்தது. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண தானே. இப்ப 60% நிலப்பரப்பை வச்சுக்கொண்டு 70% கடற்பரப்பையும் வச்சுக்கொண்டு அங்க டிஃபெக்டோ கவர்மெண்ட் உண்டு. அங்கால விடுதலை புலிகள் சமாந்தரமா ரன் பண்ணி கொண்டு இருந்தது. அப்ப ஈழத்தை நோக்கி அங்கால ஒரு போராட்டம் இருக்கல. இந்தியால அந்த மாகாண சபை கோரிக்கை என்றால் அந்த ஈழ கோரிக்கையை வீக்கன் பண்ணுமன்ற இது அந்த 2009 அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கு மட்டும் அந்த கோரிக்கை இருந்தது. அப்ப நாங்கள் இப்ப அந்த 2009க்கு முன்னதை பற்றி கதைக்கல. 2009ல இருந்து 16 வருடங்களை பற்றி தான் கதைக்கிறோம். அப்ப நாங்கள் அதை தொய்ய விட்டுட்டு தான் நாங்கள் கிட்டத்தட்ட அதை நிராகரிச்சுட்டு தான் இருந்தோம். நாங்கள் 18 வருஷம் மஹிந்தா நீங்கள் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பேங்கிமூன் அங்க வரைகல மஹிந்தா என்ன சொன்னவர் அந்த 2009 இந்த போர் மௌனிக்கப்பட்ட உடனே நான் 13++ கொடுக்க போறேன்னு தான் சொன்னவர். ஆனா அதே மஹிந்தா இருக்கிற 13 ஃபுல்லா அமுல்படுத்தக்கூடிய முயற்சி எடுக்கையில இன்னும் ரிவோக் பண்ணப்பட்ட திவனுமனு மைந்தாண்ட கவர்மெண்ட்லாம் அந்த திவனுமனு ஆண்டு கொண்டு வந்து கணக்கு பவர்கள் இதிலேருந்து எடுக்கப்பட்டது. மாகாண சபை என்ற அதிகாரங்கள் பல எடுக்கப்பட்டது. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் தங்களோட போற முடிவுக்கு கொண்டு வரதுக்காக இந்த வெளிநாட்டு இதுகளுக்கு இந்த உதவியில பெறதுக்காக சில கோரிக்கைகளை சொன்னதோட அதை செய்வோம் இதை செய்வோம் என்று இந்திய சுத்தியா இந்த இனப்பிரச்சனையை தீர்த்தவரோட பொருளாதார ரீதியா இந்த இனத்தை ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டை கொண்டு போகணும்ன்ற சிந்தனை இவர்கள்ட்ட இருக்கே. அந்த பொலிட்டிக்கல் வில் சொல்லுவேன் தானே. பொலிட்டிக்கல் வில்லும் இல்ல பொலிட்டிக்கல் வில் தமிழ் தரப்பிட்ட இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பொலிட்டிக்கல் தமிழ் தரப்பு 2009க்கு முன்னம் இருந்த நிலைமை வேற, 2009க்கு பிறகு இருந்த நிலைமை. 2009க்கு பிறகு நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமார் கட்சியை தவிர மற்றபடி எல்லாரும் இடைக்கால இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தணும்ன்றதுல நான் நினைக்கல மிச்ச எல்லா கட்சிகளும் அந்த ஒருமித்த இதுல இருந்தது. என்னன்னா கிழக்கு மாகாண சபை ஓரளவுக்கு இயங்கி இருக்குது. அது ஏன் கிழக்கு மாகாண சபை இயங்கினது என்றால் பிள்ளையான் இந்த SLPP அந்த அவைண்ட இதெல்லாம் கேட்டது. அந்த நேரம் மொட்டுக்கட்சி என்னன்னா மொட்டுக்கட்சி தெரியும் வடமாகாணத்துல தாங்கள் வெள்ளையிலான் அதெல்லாம் நான் இந்த எழுத்தடிச்சு இந்த குழப்பிய சந்திரசிறி இந்த ஆளுநர்களை போட்டு சபையை ஃபங்க்ஷன் பண்ண இப்ப என்னென்றால் இதை நாங்களாம் நடுகம் சொல்லி கொண்டு வரது என்னன்றா மாகாண சபை உண்மையிலே எங்களுக்காக கொண்டு வரப்பட்ட இது. ஆனா இதுல பெனிஃபிட் அடைஞ்சது தென்னிலங்கை தான் பெனிஃபிட் அடைஞ்சது. தென்னிலங்கையில இருந்து கீழ்மட்ட அரசியல் தலைமைகள் மேல வந்திருக்கு. அதுல குறிப்பா சந்திரிகாண்ட அரசியல் பிரவேசம் மாகாண சபைக்குள்ளால பிரசிடண்டா வந்தது. அங்க என்ன நடக்குது என்றால் இப்ப தென்னிலங்கையில மக்களால எலெக்ட் பண்ணப்படுறவர் சீஃப் மினிஸ்டர். ஆனா ஆளுநர் பிரசிடண்டால நாமினேட் பண்ணப்படுவார்.
அப்ப இந்த ஆளுநர் வந்து இப்ப பிரசிடென்டால மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட பவர்களை அவர் ஓவர்ரோல் பண்ணிக்கலாம். இந்த முரண்பாடுகள் வருது. இதுதான் எங்களுக்கு இந்த வடக்கிலையும் கிழக்கிலையும் என்னென்றால் கொஞ்ச காலம் இந்த இணைந்தா கோதா இந்த ஆட்சியில் வந்து எக்ஸ் மிலிட்ரி நேவி வீரர்களை தான் இந்த ஆளுநரா போட்டார். சந்திரசிறி அங்காலயம் ஒரு நேவி கமாண்டர் இருந்தவர். பிறகு அந்த என்னமோ அந்த அதுல சில அந்த கிழக்கில போட்டவையெல்லாம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் எல்லாம் மயிலத்தனை மாடுகள் எல்லாம் மேய்ச்சத்தரை எல்லாத்தையும் பறிச்சு அந்த இப்படியான முரண்பாடுகளை வளர்க்குறதுன்னா இந்த மாகாண சபையில முடியாத இந்த பிரச்சனைகள் இப்ப என்னன்னா அந்த காங்கிரஸ் லிஸ்டுகள் சில இதுகள்ல நாங்கள் சில இதுகளை மாற்றங்களை செய்யணும். நீங்கள் அமைச்சர் வடமாகாண சபையிலையும் அதை செய்யலை. ஏன்னா தமிழ் தலைமைகள்ல பாரிய தவறுகள் இருக்குது. அது இன்றைக்குள்ள தலைமைகள்லையும் அந்த தவறுகள் சில தவறுகள் அது இந்த தமிழரசு கட்சியின் இன்டர்னல் விக்னேஸ்வரன் வந்த உடனே அப்புறம் விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில நடந்த முரண்பாடுகள் சில இது நடந்தது ஒழிய, ஆனா இந்த வடமாகாண சபையிலையும் சில இதுகளை ஃபங்க்ஷன் பண்ண ஆளுநர் ஆக்கள் சில இதுகள் இழுத்தடிச்சு கொண்டு இருந்தது. அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். சில தவறுகள் எங்கட பக்கத்துல இருந்தாலும் அங்கேயும் ஃபங்க்ஷன் ஒரு தென்னிலங்கைக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்றால் இந்த மாகாண சபையை கொடுத்தால் இதனூடாக இவர்கள் ஒன்றில் இந்தியாவோட இணைச்சு விட்டுருவார்கள் அல்லது தமிழீழத்தை நோக்கி போயிடுவார்கள் என்ற ஒரு பயம் ஒன்று தென்னிலங்கைக்கு இருக்குது. அந்த பயம் இன்னும் அவர்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் ஒத்துக்கொள்வோம். இந்த மாகாண சபையில இது கேட்கல கூட அந்த மாகாண சபையை வைத்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை செய்வதன் பார்க்க பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த மனித உரிமைகள் மீறல் போன்ற விஷயங்களை பற்றி தானே கூடுதலாக மாகாண சபையும் ஒரு அரசியல் அரங்காக மாற்றப்பட்டிருந்தது. இல்ல மாகாண சபை என்னென்றால் இப்ப 70% மெஜாரிட்டி இப்ப வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்டைல் பார்லிமெண்டா இருக்கேக்கல நாங்கள் அங்க மைனாரிட்டியா தான் இருக்கிறோம். நாங்கள் தமிழ் எம்பி மேல எல்லாம் சேர்த்தாலும் மலையம் முஸ்லீம் எல்லாம் சேர்த்தாலும் 40 தாண்டாது. அப்ப இங்க வடக்கு மாகாண சபை ஒன்றுதான் ஒரு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்பட்டு எம்பசிகள் கூடி வந்தால் சீஃப் மினிஸ்டரை சந்திக்கும் சகல எம்பி. ஏன்டா இதை ஒரு தமிழ் மக்கள் இன்றி ஒரு அரசத்தான் அந்த சர்வதேசம் பார்த்தது. அப்ப இங்கே எடுக்கப்படுற தீர்மானங்கள் சர்வதேசத்தில ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு இது இருந்தது. அப்ப சில அரசியல் தீர்மானங்கள் இங்க எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு வந்து உண்மையில ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தால் இதுகளை கொடுத்துருக்கலாம். ஜேவிபி வந்து பயப்பட தேவையில்லை. ஜேவிபின்ற கணிசமான இதுல 8 எம்பி இருக்குது. ஒரு 2வது பெரிய கட்சியா இருக்குது. அப்ப நாளைக்கு அவர்களும் ஒரு வெல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்ப தமிழ் கட்சிகள் பிரிஞ்சு நாங்கள் கேட்க வலிக்கிட்டமா இருந்தால் அது இந்த ஜேவிபி என்பிபி கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பா முடியும். அதனுடைய பயப்படுத்தவில்லை. என்னென்றால் இந்த இந்த இவர்களுக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கல் அந்த அரசியல் துணிவு தென்னிலங்கை கட்சிகள்கிட்ட இல்லை. இவர்களை அந்த அஸ்கிரிய மால்வத்தை இதுகளுக்கு பயந்து கொண்டிருக்கணும். மற்ற இந்த இப்ப ராணுவம் சில ஆதிக்கம் செலுத்துது. சில விஷயங்களை தமிழ் தரப்பும் வந்து ஓரளவுக்கு விளங்கி கொள்ளணும் என்றால் அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ ராணுவத்தின் எண்ணிக்கை குறைக்கப்பட போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 60% ராணுவத்துடைய எண்ணிக்கை குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி குறைக்கப்படக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காவே வடக்குல இருக்கிற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். அது எங்களுடைய விருப்பத்துக்கு அதை இவைக்கு விருப்பத்தாலே இல்லை. அது இரண்டால் இன்னைக்கு வெளிநாட்டு இந்த IMF இதுகள் போன்ற சொல்லுவது நம்ம என்னென்றால் நீங்கள் இவ்வளவு சலரிய பே பண்றீங்க, இவ்வளவு சரணிய பே பண்றீங்க. அப்ப இது காலக்கிரமத்துல நடக்கத்தான் போகுது. அப்ப தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய அரசியல் இப்ப என்னண்டா இந்த மாகாண சபைக்காக இந்த மாகாண சபையில போட்டியிட்டவர்கள் அந்த மாகாண சபையில் பணியாற்றியவர்கள் என்று ஒரு பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகளெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இந்த மாகாண சபையை இன்றைக்கு கேட்கிறோம். திருப்பியும் இது அரசியல் ஜாப்ல இருக்கிற விடயம் இது ஒன்றுதான். இதுல இருந்தா நாங்கள் எங்கட சும்மா சுயாட்சி இதுல இருந்தா எங்கட அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகலாம். அதனுடைய இதை நாங்கள் முதல் அமல்படுத்த சொல்லி இப்ப அரசியல் தீர்வு ஒன்று இருந்தால் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏனென்றால் இப்ப 2/3 இவைகள் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணினாலும் அது ஒரு ஓட்டிங் மகா சங்கங்கள் இருக்குது. அதுல மீறி எங்களுக்கு சார்பான ஒரு தொண்டை கொன்ற அளவுக்கு அரசியல் துணிவொன்றுக்கு ஜேவிபி இந்த கட்டத்துல போகாது. ஏன்னா ஜேவிபி அடுத்த டேர்மில போனாலும் இந்த இதுல போறது கஷ்டம். மனது ஜேவிபிக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. என்னென்றா இந்த மாகாண சபை தேர்தலை இவர்கள் அடுத்த வருஷம் வைக்கல என்றால் அதுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் சொன்ன மாதிரி 2027 வந்து நாங்கள் அந்த கடன்களை மீளளிக்கணும். மீள கட்ட துவங்குற பொழுது ஒரு பொருளாதார நெருக்கடி வாரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல அதான் நீங்க முதல் கேள்வி கேட்டி போனீங்க அந்த ஆட்சி நிலைக்குமான்றது. மாகாண சபைய இவ இழுத்தடிப்பினமா இருந்தால் ஏன்னா இப்ப நேற்று இங்க யூகேல சவுத் ஏசியாவுக்கு பிறப்ப லெஸ்லி கிளார்க் அதோட எங்க தமிழ் தரப்புல எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு சந்திப்பு நடந்தது. அப்ப நாங்கள் அதுல எங்கட கட்சி சம்பந்தமா நான் என்ன பாட்ட சொன்ன நடந்தான் 1 year ஆச்சு எங்கட கோ இஷ்யூ நம்ம தீர்க்கப்படையிலையாண்டு.
அப்ப அது வந்து யூரோப்பியன் யூனியன், யுகே, இந்தியா அதுகள் கவனமா பார்த்து கொண்டிருக்குது. ஏனென்றால் இப்ப இந்த வேண்ட இது இலங்கை வந்து ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்ட் பண்ற அளவுக்கு அங்கே ஒரு இன்டர்னல் எக்கனாமி ஒன்றும் அங்கே வேற இல்லை. இந்த உப்பில இருந்து அரிசி ஊடி இறக்குமதி செய்ய ஒரு முற்று முழுக்க 90% மேல வெளிநாட்டு இறக்குமதியை தங்கி இருக்கிற இலங்கை வந்து வெளிநாட்டு அழுத்தங்கள்ல மீறி வேலை இப்ப இந்தியாவை சொல்றாங்க. இப்போ ஓயில வேண்டாம் வேண்டாம் இந்தியா இல்லையா இந்தியா ஸ்டாண்ட் பண்ணி இந்தியா 60% டொமஸ்டிக் அந்த ஜிடிபி அவங்களோட இன்டர்னல் எக்கனாமியில தங்கி இருக்குது. இல்ல இலங்கை அவ்வளவு ஒரு பலமான அந்த ஒரு நாடு பொலிட்டிக்கல் ஒரு எக்கனாமிக் மசில்ஸ் வந்து ஸ்ரீலங்காட்ட இல்ல. இலங்கையின் பொருளாதாரம் ஒரு குட்டி பொருளாதாரம். 80 பில்லியன் எக்கனாமிக். 80 பில்லியன் தான் தமிழ்நாடு மிகச்சிறிய பொருளாதாரம். தமிழ்நாடு எங்களை விட தமிழ்நாடு 1 ட்ரில்லியன். அதான் நாங்கள் இப்ப எக்கனாமிக் இதுல இவரால் இன்னும் அந்த இனவாத கண்ணோட்டத்தை பாக்கினமே தவிர அந்த பிரிட்ஜ் அந்த ரணில ஒத்துக்கொண்டவர் அந்த ராமேஸ்வரம் தலைமன்னார் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை போட்டாயில இருந்து ஹைவே போட்டால் அதால என்ன நன்மை பொருளாதாரம் இப்ப 1 ட்ரில்லியன் இதுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கிட்ட வந்துட்டு. அப்ப நாங்கள் இங்கே ஒரு சின்ன ஸ்டெர்லைட் ஃபேக்டரிகளை நாங்கள் இங்க போடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற காமன் ஃபேக்டரி ஒரு இதா இருக்கட்டும் அல்லது வேறு என்னென்ன யூனிவர்சிட்டியில லிங்க் பண்றதுக்கு இந்தியாவில ஒரு லேண்ட் ரோட் எக்ஸ்போர்ட் இங்கே ஒரு ஃபேக்டரி ஒன்று வந்துச்சண்டா நோத்துல அதை கிளம்புக்கு கொண்டு போய் திருப்பி கிளம்புல இருந்து போறதுக்கு கோஸ்ட் பண்ணும். 4 மடக்கும் கோஸ்ட் பண்ணும். அப்ப தமிழ்நாடு இந்த ஃபேக்டரிகளும் வந்து இங்க போடுறதுக்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அந்த எக்கனமி ரீதியாயும் இந்த ஜேவிபி சிந்திக்கணும். இவர்கள் அந்த சிங்கள பௌத்த கண்ணோட்டத்தை இந்த லென்ஸுகளெல்லாம் இந்த தமிழக இன பிரச்சனையை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறமே தவிர இதே ஒரு பொருளாதார கண்ணோட்டத்துக்கூட பார்த்தினம் என்றால் இவர்கள் இந்த பலாலியை எக்ஸ்பேண்ட் பண்றது, கெகேஸை எக்ஸ்பேண்ட் பண்றது, இந்த லேண்ட் பிரிட்ஜ் இதுகளால இவர்கள் வந்து இந்த டர்ன் கவுன்சில் எங்கட ஈஸ்டர்ன் கவுன்சில் எக்கனமி ரீதியா பூம் பண்ணிச்சென்றால் நினைக்கிறேன் 83க்கு முன்னம் இலங்கையின் ஜிடிபியில 15 to 20% எங்கட வடகிழக்கு பங்காற்றி இருக்கு. இப்ப இந்த இதுக்கு பிறகு 4% தான் வடக்கு கிழக்குன்ற பங்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப 5% ஏதோ குறைஞ்சிட்டுது. ஆனா இப்ப திருப்பி இப்ப இந்த யுத்தம் முடிஞ்ச அப்புறம் இப்ப சில டெவலப்மெண்ட் நடந்து இருக்குது. அப்ப ஒரு பிரச்சனை நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலத்தை போடுறது இந்த விஷயங்கள்ல எல்லாம் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு இந்தியாவின் சராசரி பொருளாதாரத்திலுமாக தமிழ்நாடு 2 மடங்கு கூடியிருக்கும். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு லீடிங் எக்கனாமியா இருக்குது. பிரச்சனை என்னென்றா நீங்கள் இந்த பாலம் எல்லாம் போட்டா என்ன நடக்கும்? அண்ணாமலை வந்து என்ன சொன்னார், நாங்கள் இங்கே இருந்து ராமருக்கு யாத்திரை எடுப்போம் என்று. ஏன்னா இந்த கலாச்சார பிரச்சனை ஒன்று வருகிறது. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற குப்பியான உற்பத்தி பண்டங்களும் இங்க வந்து எங்களுடைய கலாச்சாரங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நேற்று நினைக்கிறேன் பாராளுமன்றத்துல உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் காற்றலுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு தூரம் பாதிக்குது. அப்ப இந்த பொருளாதாரங்கள் வரைக்குள்ள இப்படியான சுற்றுச்சூழல் பிரச்சனை இதுகள் எல்லாம் வரும் தானே. அதான் காற்றல விஷயத்துல சொல்லணும் என்னென்றால் நாங்கள் அந்த காற்றல திட்டத்தை எதிர்க்க இல்லை, அதை அமைக்கிற இடத்தை தான் எதிர்க்கிறோம். இப்ப என்னென்றால் உங்களுக்கு தெரியும் மன்னார் ஒரு சின்ன டவுன், அந்த டவுனுக்குள்ள கொண்டாந்து இந்த காற்றல வைக்கிறது தான் இருக்கிறோம். அதை தள்ளி இப்ப இங்க டோவர்ல இருக்கு தெரியும், அந்த டோவர் அந்த கடலுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்கள் வந்து அந்த காற்றல திட்டத்தை எதிர்க்க அந்த அந்த வைக்கிற அந்த இடத்தை தான் எதிர்க்கிறோம். அந்த இடம் இரண்டாவது சத்தங்கள் அந்த அதுல பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலானுடைய உரிய பார்த்தால் அது ஏதோ தமிழ் மக்களை கொலை செய்வதற்கு ஒரு விஷயங்களை நீங்கள் அளவுக்கு மிஞ்சி மிகப்படுத்துறதும் ஒரு ஆபத்து தானே. களியமணல் அகற்றுறது அது நாங்கள் முற்ற இருக்கிறோம். ஏன்னா மன்னர் யாழ் குடாநாட்டை விட ஒரு சின்ன அப்ப அது வந்து எதிர்காலத்துல எங்களுக்கு அந்த குடியிருப்புக்கு ஒரு ஆபத்தா முடியும். அது நாங்கள் அங்கே இருக்கிற முஸ்லீம் தனியாக நாங்கள் மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற முஸ்லீம் நம்ம அங்கே கணிசமான முஸ்லீமாக்களை இருக்கணும், அவர்களும் எதிர்க்கிறோம். அதான் நாங்கள் அந்த காற்றலையே அங்கால கடலுக்குள்ள அங்கால தள்ளி போடுறது பிரச்சனை இல்லை. இந்த குடிமனைக்குள்ள கொண்டாந்து மாவட்டம் என்னடா இலங்கையில இருக்கிற சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாவட்டங்கள்ல மன்னார் மாவட்டமும் உண்டு. அங்க குடிமனைகளே அங்க ஒன்று நீங்கள் சொல்ற மாதிரி டவுன் ஒரு ஆபத்தான இடமா இருக்கலாம் பல்வேறு விஷயங்களுக்கு. ஆனா இத வந்து அந்த அந்த பாராளுமன்ற அண்ணாமலை சொன்ன கேள்வி என்னன்னா ரிலீஜியஸ் இப்ப என்னன்னா ஸ்ரீலங்கா வந்து இப்ப அங்க சீதா இதண்டு அங்க நுவரேலியால இருக்கேக்கல நியாயமான இந்தியன் டூரிஸ்ட் இங்க வருவார்கள். அப்ப அதுலயே மேல பயன்படலாம். இப்ப இவர்கள் இந்த லேண்ட் பிரிட்ஜை போட்டு ரோட்டை போட்டால் கணிசமான இந்திய ஆக்கள் வருவினம் என்றால் அவர்களுக்கு இந்த ரிலீஜியஸ் டூரிசம் அந்த ரிலீஜியஸ் டூரிசம் ஆகினால் இங்க வடக்குல இருக்கிற கோயில்கள் இதழுக்கும் வருவினம், நல்லூர் நைனாதீவு அது மாதிரி அங்க கிழக்குக்கும் போவினோம், அங்கால நுவரேலியா பக்கமும் போவினோம். அப்ப பொருளாதார ரீதியா இலங்கையும் பெனிஃபிட் அடையும். அப்ப இப்ப மார்க்கெட் எக்கனமியில நீங்கள் ஒன்றையும் பிளாக் பண்ணிடலாம். அது
உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லம் என்றால் சனம் உங்களோட ப்ராடக்டை வேண்டும், உங்களோட ப்ராடக்ட் சீப், உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி என்றால் அதை பீட் பண்ண பார்க்கணும். இது முந்தி தரப்படுத்தல் ஒன்று இந்த மாதிரி தமிழாக்கள் கூட இப்போ என்ட பண்ணுறாங்கன்ற உடனே அதை அதுக்கு அங்கே சிங்கள மக்கள் மத்தியில் ஆசிரியர்கள் அந்த கல்வி இதுகளை கூட்டாமல் தரப்படுத்தலை கொண்டு வந்த மாதிரி நீங்கள் அப்படியான கவுண்டர் மூவ் செய்தால் அது நீங்கள் ஒன்று வைக்கணும். இந்த தரப்படுத்தல் இல்லை என்றால் மன்னார், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இவன் யாழ்ப்பாணத்துல இருந்தும் மாணவர்கள் பல்கலைக்கழகம் போயிடாத நிலைமை தான் இருக்குது. இப்ப அது இந்த ஆயுத போராட்டத்துக்கு பிறகு வந்த பின்னடைவுகள். இரண்டால் ஆயுத போராட்டத்துல எங்களுக்கு பெரிய நன்மைகள் எதுவும் விளைந்ததாக தெரியல. கல்வியில இருந்து பொருளாதாரத்தில இருந்து எல்லாமே வீழ்ச்சியை நோக்கித்தான் போயிருக்கு. கல்வி வந்து நீங்கள் இருக்கிறதுக்கு ஒன்றில் மிடில் கிளாஸ் அங்கே இருக்கணும். நியாயமான மிடில் கிளாஸ் நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். கல்வியின் இதுக்கு மிடில் கிளாஸும் ஒரு காரணம். நாங்கள் என்ன ஆயுத போராட்ட காலத்துல இந்த மிடில் கிளாஸ் பெரும்பாலும் நாட்டை விட்டு வெளியேறிட்டது. அவர்கள் இந்த வெளிநாட்டுல இருந்து இவர்கள் தமிழம் கேட்டாலும் அவர்களுக்கு உண்மையிலேயே அங்க இருந்து போராட விருப்பம் இருக்கு. அதான் இப்ப இந்த கல்வியில அண்மையில இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து சேட்டலைட் இந்த இது சம்பந்தமான கல்வி இதெல்லாம் நடந்தது. அதனால இன்றைக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி இதுல எல்லாத்துலயும் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில இருக்குது. அப்ப நாங்கள் இந்த எங்கட வடகிழக்கு யூனிவர்சிட்டியில நாங்கள் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டியோட லிங்க் பண்ணி இந்த கல்வி திட்டங்களை நாங்கள் நீங்கள் இன்றைய அந்த கல்வி திட்டங்கள் இன்றைய இந்த ஏஐ டெக்னாலஜி, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாத்த இல்லை என்றால் நீங்கள் அதே சிவில் இன்ஜினியரிங் அதே அந்த நாங்கள் 70 இருந்த கல்வி திட்டத்தை தான் நீங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு வச்சிருக்க போறீங்கள் என்றால் இந்த நாடு நீங்கள் இன்றைக்கு ப்ரொடியூஸ் பண்ற உங்களோட அடுத்த செகண்ட் ஜெனரேஷன் அந்த மாணவர்கள் இன்றைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரியான கல்வி அறிவோடு அவர்கள் வரையில்லை என்றால் என்ன பிரச்சனை என்றா வடக்கு கிழக்குல இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு அதுல உள்ள பேராசிரியர்களுக்கு இது பற்றின சிந்தனை இருக்கான்றதான கேள்வி. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வரைக்கும் எடுக்கிறார்கள். ஆனா இன்றைக்கும் நாங்கள் என்ன செய்யறோம், யாழ் பல்கலைக்கழகத்துல புதுசா ஒரு கோர்ஸ் வாரம் நீங்கள் அதான் இப்ப மாகாண சபையை நீங்கள் இதுல நடத்தி கல்வி அமைச்சர்கள் இதுல எங்களை கல்வி அமைச்சர் எங்களோட மாகாண சபைக்கு இருப்பார். கல்வி அமைச்சருக்கு அந்தந்த கட்சிகள் அந்த ஆலோசனைகளை வழங்கும். இப்படித்தான் இன்றைக்கு டெக்னாலஜிகள் எப்படி மாறிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி திட்டங்கள் இது தனியா அங்க யூனிவர்சிட்டியில மாத்திரம் இல்ல, இது இங்க 6ஆம் வகுப்புல இருந்து இந்த கல்வி திட்டங்கள் மாற்றப்படணும். மாகாண சபை இயற்கைக்குள்ள குருகுலராஜா கல்வி அமைச்சராக இருந்தவர். ஏன் வடக்கு மாகாணம் பின்னிக்கு இருக்குதுன்னா அவர் சொன்ன காரணம் ஏதாவது ஒன்று கடைசியா வரத்தானே வேணும், அது நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் எங்கட கல்வி அமைச்சர் பதிலா இருந்தது. தனியா இது நாங்கள் எங்கட வடகிழக்குல மாத்திரம் இல்லையே, இந்த டெக்னாலஜி சேஞ்ச் வந்து அது அங்க தென்னிலங்கையும் தானே பாதிக்க போகுது. அப்ப முதல் அவையில் அங்கேயாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் என்ன பாடத்திட்டங்களை. கிட்டத்தட்ட ஓராண்டுக்குள்ள டிஜிட்டலைசேஷன் கல்வி திட்டத்துல மாற்றம், அது ஏற்கனவே ரணில் இருக்கேக்க வந்தாலும் அதை அமுல்படுத்துற விஷயங்கள் எல்லாம் ஓரளவு வேகமா தான் நடக்குது. அதை இல்லைன்னு சொல்லலாம் தானே. தமிழ் பகுதிகளில் தமிழ் தலைமைகள் இந்த மாற்றத்தை விரும்புதா, அதுக்கு முகம் கொடுக்க தயாரா இருக்கிறார்கள். இன்னைக்கு கிளிநொச்சியில பாத்தீங்கன்னா மண்ணல்ற பெரிய பிரச்சனையா இருக்கு, பார் அளவுக்கு மிஞ்சி இருக்குது. இதெல்லாம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட சம்மதத்தோடு தானே இதெல்லாம் நடக்குது. ஏன்னா இது ஒரு சின்ன இடங்கள் தானே, இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ற இடம் இல்லையா, ஒரு 1 லட்சம் 1,10,000 பேர் தான் கிளிநொச்சியில இருக்கணும். அதான் என்னென்றால் இந்த மக்களுக்கு இது சம்பந்தமான கல்வி அறிவுகள் இருந்தா தான் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். இன்றைக்கு ஜென்சி, இன்றைக்கு நீங்க ஜென்சி புரட்சி நடந்தானே நேபாள் ஜென்சி. அப்ப அங்க இளைஞர்கள் இன்றைய அந்த இளைஞர்களுக்கு உரிய கல்வி திட்டங்கள் வேலை வாய்ப்புகள் வழங்கவில்லை என்றால் அவர்கள் தூக்கி எறிவார்கள். யங் ஜெனரேஷன் ஓட் பேங்க் தான் கூடிக்கொண்டு வருது. அப்ப அவர்கள் தங்களுக்கு ஏற்ற ஆட்சியாளர்கள் இல்லை என்றால் அவர்கள் யாரையும் தூக்கி எறிகிறதுக்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்ப அது சம்பந்தமான சோசியல் மீடியா நல்லா இன்றைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாத ஆட்கள் இன்றைக்கு வடக்கிலேயும் இல்லை கிழக்கிலேயும் இல்லை. சோசியல் மீடியாக்களால நாங்கள் அவர்களுக்குரிய அறிவுகளை ஊட்டேக்குள்ள அவர்கள் தங்களுக்குரிய தலைவர்கள் யார் என்றதை தேர்ந்தெடுப்பார்கள். வடக்கு கிழக்குல வந்து தமிழ் தரப்புல உள்ள ஜென்சிகள் அவர்கள் வந்து இந்த தமிழ் அரசியலோட புரிஞ்சு கொண்டிருக்கிறார்களா, அதை விளங்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களோட நிற்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அது சம்பந்தமான நாங்கள் கருத்தரங்களை வச்சு இன்றைய இப்ப யூனிவர்சிட்டி இதோட லிங்க் பண்ணி நாங்கள் தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டி இந்த இதில் கொண்டு வந்து நாங்கள் அவர்களுக்கு கருத்தரங்களை வச்சு விளங்கப்படுத்திக்கல அவர்களும் இன்றைக்கு சோசியல் மீடியாக்களால வெளி உலகத்தை பார்க்கிறார்கள் தானே. அப்ப அவர்களுக்கு தெரியும் இந்தியாவில் என்ன மாற்றம் நடக்குது, யூரோப்பால என்ன முந்தின காலகட்டம் இல்லை தானே, பேப்பரை பார்த்து தெரிய வேண்டிய கட்டம். இன்றைக்கு இன்டர்நெட்ல நீங்கள் பார்க்க தெரியும் இன்றைக்கு அமெரிக்கால என்ன நடக்குது, யூரோப்ல என்ன நடக்குது, இந்தியால என்ன நடக்குதுன்றது. ஆனால் இந்த யுகத்துல நீங்கள்
ஈஸியா நாங்கள் யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ அல்லது எக்ஸ் தளத்து மூலமாயோ அறிவுற்றது ஒரு இளைஞர்களை திரட்டுறதுன்றது நான் நினைக்கிறேன் ஒரு சிம்பிள் வேலை. அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா சிம்பிள் வேலை. ஆனா இதை செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இந்த தமிழ் கட்சிகளுக்குள்ள என்னதான் இந்த தமிழ் கட்சியில இப்ப ஜென்சி ஜெனரேஷனை யார் கையாளுகிறார்கள் என்றால் மிகவும் பழுத்து போன எக்ஸ்பயர்ட் பொலிட்டீஷியன்ஸ் தான் அதை கையாளினம். இப்ப நிரோஷ் போன்றவர்கள் அண்மையில இதுக்குள்ள வந்திருந்தாலும் அவர்கள் அங்கே ஆளுமை செலுத்துறதாக இல்லை. கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் ஏற்கனவே காலாவதியாகி போனவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லது நான் டெலோவை மட்டும் சொல்லல, ஏனைய கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றேன். யாருமே இந்த இளைஞர்களோட தொடர்பட்டவர்களாக இல்லை. இந்த மாற்றம் தமிழ் கட்சிகள் உணரையிலேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அந்த உணராத தமிழ் கட்சிகள் தான் எத்தனையோ கட்சிகள் இன்றைக்கு காணாமல் போயிட்டது. உங்களுக்கு தெரியும், தமிழர் கூட்டணி போயிட்டுது, ஆனந்தி சசிரன் ஒரு கட்சி வச்சிருந்தா இன்றைக்கு அது காணாமல் போயிட்டுது. அப்படி அந்த எத்தனையோ கட்சிகள் இன்றைய மாற்றத்துக்கு ஏற்ற கூட கட்சிகளை மாற்றாட்டி தேர்தலில் அந்த கட்சிகள் இல்லாம போயிடும். இனி வர்ற மாகாண சபையில, இனி வர்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவத்தை எடுக்காத கட்சிகள் நாளோட இல்லாம போயிடும். மறுபடியும் இளைஞர்களும் மக்களும் விழிப்பா இருக்கிற அரசியல தெளிவா இருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். அண்மையில மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார், லண்டனுக்கு வந்திருந்தார். அவரை நீங்கள் நினைக்கிறேன் உங்களுக்கும் அந்த அழைப்பு வந்திருந்தது. எப்படி இருந்தது? உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியல் பற்றின உங்களோட பார்வை எப்படி இருக்கு? இப்ப ஸ்டாலின் அவர் உத்தியோகபூர்வ விஷயமா தான் வந்தவர். அதான் இந்த பவரைத்தான் நாங்கள் இது ரணில் அரசு டெம்பரரி கேர்டேக்கர் பிரசிடண்டா இருக்க நாங்கள் ரணில்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சுட்டாங்க. எங்களுக்கு எங்களோட மாகாண சபைக்கும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பவரை தர சொல்லி நாங்கள் அவருக்கு எழுத்து மூலமா நாங்கள் ஒரு 10 பாயிண்ட் இது கொடுத்துறாங்களா இல்லை இந்த இதுவும் கொடுத்த இந்த கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வருது. இது இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் இந்த கோரிக்கை இல்லை. இப்போ இங்கே அவர் ரோல் ரோய்ஸோட ஒரு ஒப்பந்தம் இருந்தால் வேறையும் ஒரு 2-3 கம்பெனிகளோட ஜெர்மனிக்கும் யூகேக்கும் வந்தது. உத்தியோகபூர்வமாக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டீல்களுக்கு சைன் பண்ணினார். அப்போ இத்தனையாயிரம் ஜப் அங்கே கிரியேட் பண்ண போறாருன்றதை அந்த அமௌண்ட்டை சொன்னவர் எனக்கு அது ஞாபகம் இல்லை. இப்போ அப்போ இதுதான் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் எத்தனையோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த சீஃப் மினிஸ்டர் மேர் அது நாளைக்கு ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஃபாரின் கம்பெனியோட கையெழுத்து வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த கொண்டு வந்து அதால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியையும் பெருக்கிற அந்த இது இருக்கு. வேற ஸ்டாலின் அதுல வேற இது கிளீனா சொன்னவர் அந்த தமிழ்நாட்டு இங்க இருக்கிற ஆக்களை தான் அவர் அப்பீல் பண்ணவர். வரவோனும் உங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப என்ன மாதிரி எங்களோட வளர்ச்சி திட்டங்கள் இருக்குது அல்லது உங்களோட டெக்னாலஜி இதுகள் எங்களோட ஷேர் பண்ணணும் என்ற அப்பீல்களில் அவர் தன் தமிழ்நாட்டு மக்களை நோக்கி விட்டவர். நீங்கள் அங்கே வாங்குவோண்டு லிமிடெட் ஆக்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தது. அது நாங்கள் மிக முக்கியமா கவனிக்கணும். இப்ப மத்தியில ஆட்சியில இருக்கிற பிஜேபி ராமர் கோயில கோடிக்கணக்கில் கட்டி அங்க உள்ள மக்களை ஒரு முட்டாள்தனமாக வச்சிருந்த பொழுதும் தமிழ்நாடு குறிப்பாக தென் மாநிலங்கள் பொருளாதாரத்துல அந்த டெமோக்ரஸி தான் இந்த ஸ்ரீலங்கால கொண்டு வரணும். இப்ப நீங்க பிஜேபியை நீங்கள் மதவாதம் என்று சொன்னாலும் தென் மாநில ஆந்திரா, பெங்களூர், தமிழ்நாடுகள் இன்றைக்கு பொருளாதார ரீதியா அங்க தனியா மகாராஷ்டிராவும் குஜராத்தையும் விட தென் மாநிலங்கள்ல எக்கனமி ரீதியாயும் எஜுகேஷன் ரீதியாயும் நீங்கள் இங்க யூரோப் வழியா அமெரிக்கால இருக்கிற ஒர்க்குக்கு வந்த ஆக்களை நீங்க பாத்தீங்கன்னா கூட தென் மாநில ஆக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவு இன்றைக்கு அதுவும் நீங்க தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜியில நம்பர் 1 இருக்குது. ட்ரோன் டெக்னாலஜியில இன்றைக்கு குடிசை நீங்க ஒரு குடிசை கைத்தொழில நாங்கள் இங்க இடியப்பத்தையும் தூளையும் செய்து கொண்டு இருக்க அவங்களுங்க குடிசை கைத்தொழில இவி இண்டஸ்ட்ரியில வந்துட்டாங்க. திருநெல்வேலி, இந்த கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் துவங்குது, ட்ரோனா துவங்குது, ஈவியில மோட்டார் பைக்களை செய்யறாங்க. எல்லாம் புது புது நேமு. அங்க சமூக நீதியும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, மற்றது அபிவிருத்தியும் தென் மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடுல ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் கணிசமான அளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கல்வி ரீதியாயும் தமிழ்நாடு இன்றைக்கு எங்கேயோ போயிட்டு. இந்த பின்னணியில பாக்கக்குள்ள நீங்கள் மு.க. ஸ்டாலினையும் அந்த கூட்டத்துல சந்திச்சிருப்பீங்களா? இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுல இப்ப இலங்கையினுடைய மருமகன் என்று சொல்லப்படுற விஜயினுடைய கட்சியும் போட்டியில இறங்குது. இது எவ்வளவு தூரம் பாதிக்கும் நினைக்கிறீங்க உங்களுடைய? இல்ல இப்ப இந்திய நிலைமையில இப்ப இருக்கிற இந்த செட்டப்ல விஜய் இந்த கட்சி மற்ற சீமான் ஏடிஎம்கே டிஎம்கேல இப்ப டிஎம்கேக்கு தான் இன்றைய நிலையில வெல்லக்கூடிய சான்ஸ் இருக்குது. இனி என்ன மாதிரி அங்க அணிகள் மாறப்போது தெரியாது. இன்றைய நிலைமை மட்டும் டிஎம்கே தான் லீட் பண்ணி கொண்டிருக்குது. இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள பிளவு இருக்குது. பிஜேபி கூட சீட் எடுக்கும் இந்த இதுல. அது மாதிரி விஜய 10% கிட்ட ஓட்டு எடுக்க, சீமானை விட
கூட விஜய் எடுப்பாருன்னு தான் சொல்லினோம். சீமானுடைய ஓட்டுக்கு வாக்கு வங்கியை இவர் எடுத்துக்கொண்டு இவர் போயிருக்காரு. இவர் கொடுக்க போற இவர் இவர் ஆனா விஜய் இவரால வந்து விஜயால இப்ப மற்ற திமுகவுடைய அல்லது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ஆட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ், கிறிஸ்டியன் ஓட், திமுக எதிர்ப்பு, திமுகவை பிடிக்காத ஆட்கள் ஏடிஎம்ஏக்கு போடாம சில விஜய்க்கு போடலாம். அப்படியான சினாரியோ இருக்கு. விஜய் வந்து இதுவரை இன்றைக்கு மட்டும் நடந்த கருத்து கணிப்புகள் நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வரேன். இன்றைய கருத்து கணிப்பு மட்டும் இன்னும் விஜய் அந்த அளவுக்கு லீட் பண்ணி விஜய் இப்ப 10% ஓட், இவர் சீமானுக்கு ஒரு 6 to 8% சொல்றாங்க. விஜய் 8 to 10 சொல்லி கொண்டிருக்கணும். அவன் இந்த தமிழ்நாட்டு பல ஆய்வாளர்கிட்ட கருத்தும் 10% ஓட்டு. அந்த 10% வாக்குகளை வச்சுக்கொண்டு சட்டமன்றத்துல இடம் எடுக்கிறதுன்றது சரியான கஷ்டம். ஏனென்றால் அது நாங்கள் என்னன்னா அங்கே கூட்டத்தை வச்சு நினைக்கிறோம். அங்கே பாப்புலேஷன் கூட. அப்ப அங்க நாலேஜ் எங்கட பாப்புலேஷன் கூட எங்களுக்கு இங்க கூட்டம் பெருசா வராது. ஏன்னா எங்கட பாப்புலேஷன் இங்கே இப்போ நீங்கள் ஒரு 30,000 இதோட ஒரு எம்பியா வந்துடலாம். அங்க நீங்கள் 3 லட்சம் எடுத்தாலும் வரையலாது. ஏன்னா அங்கே பாப்புலேஷன் இது பெர்சன்டேஜ் கூட. நான் நினைக்கிறேன் நாங்கள் பிறகு 63 காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன் முதல் இந்தியாவில் தனி நாடு கேட்டது தமிழ்நாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நாலேஜுக்கு இருந்தா தமிழ்நாடு அந்த பேரையே தமிழ்நாடு வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த டிவல்யூஷன்கள் அந்த பவர்கள் அங்க உடுக்கபடியால் இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு தனியா பிரிஞ்சு போறத கேட்க இல்லை. அங்க இருக்கிற பவர் டெவல்யூஷன் இன்றைக்கு அந்த வளர்ந்த எக்கனமி ரீதியா இன்றைக்கு இந்தியாவை இந்த எக்கனமியை பூஸ்ட் பண்ணிருக்கு. ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கால தானே வருது. என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நடியா தர நாங்கள் அந்த மாகாண சபையை பெற்றுக்கொண்டு அந்த மாகாண சபையை மெல்ல மெல்ல பலப்படுத்தி இருக்கணும். நாங்கள் விட்ட தவறு தமிழ் தரப்புல மாகாண சபையை ஏற்றுக்கொள்ள மறுத்து அதை கைவிட்டு நீண்ட காலமாக கைவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்த பிறகும் அது குழப்பமான நிலைக்கு போய் திருப்பியும் வந்து கேட்கிறோம். நினைக்கிறேன் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் ஒவ்வொரு படியாத்தான் நாங்கள் மேல போகலாம். நீங்கள் அந்த பழையதை சொல்லிக்கணும். நாங்கள் இப்ப 2009 யுத்தம் மௌனிப்பிக்க பிறகு பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் நாங்கள் மாகாண சபையை நீங்கள் நடத்துங்கன்றது அந்த அதிகாரத்தை தாங்க அதிலிருந்து இதில் புடுங்கின அதிகாரத்தை தாங்கன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே முதல் நடத்துங்கோ இந்த அரசியல் தீர்வை பற்றி பிறகு இருந்து கதைக்கலாம். அப்ப இதே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கேட்டுக்கொண்டிருக்கோம். இவையால் அதை கூடி இழுத்து இப்ப 8 வருஷமா நடத்த இல்லை. அது நீங்கள் 8 வருஷமா இந்த ஆட்சி நடக்கல. என்பிபியை நான் பிளேம் பண்ண சொல்லல. இந்த மாறி மாறி வந்த சிங்கள ஆட்சியாளர்கள், அது மைந்தா, கோதா, மைத்திரி, ரணில் எல்லாரையும் தான் சொல்லி கொண்டிருக்கோம். மற்றது நீங்கள் அந்த ராமர் பாலம் போடுற கதையொன்று காய்ச்சிருந்தோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த அண்மை காலமாக இந்த பிஜேபியினுடைய ஆளுகைக்கு பிறகு இந்த சிவசேனை என்ற அமைப்பு வடக்கு கிழக்குல பலம் பெற்று வருகிறது. வந்து ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பாடசாலையில கிறிஸ்தவ அதிபர்கள் வர்றதுக்கு எதிராக, பாடசாலையில சைவ மாணவர்களுக்கு ஒடுக்குமுறை நிகழ்வதாக எல்லாம் ஒரு பெரிய பிம்பம் ஒன்றை காட்டுகிறார்கள். குறிப்பாக மன்னார், கிளிநொச்சி போன்ற இடங்கள்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல வந்து கிறிஸ்தவ மக்கள் கணிசமான அளவு வாழுகிறார்கள். இவர்கள் வந்து ஒரு பயமுறுத்தலை, அதாவது இந்த தமிழ் தேசியம் வந்து இன்னொரு வகையில வந்து மற்ற சமூகங்களை வந்து நிராகரிக்கிற மாதிரிதான் இது நடக்குது. இல்ல நீங்க மரவன்புல சச்சிதானந்தன் அந்த சிவசேனையை பற்றி தான் நீங்க சொல்றீங்க போலோடாக்கு. அதுக்கும் அங்க இந்தியால இருக்கிற சிவசேனைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது அது பிராஞ்சும் இல்லை. இவர் தண்ணி ஒரு அரசியலை நிலநாட்டுறதா இந்த கோஷத்தை முன்னிறுத்தி கொண்டு வார தவிர அங்கே அதுக்குரிய ஆதரவு இல்லை. இவர் எங்க தேர்தல் நின்று சரி மாகாண சபையில கூடி எங்கேயா இடத்தை வெல்லட்டும் பார்ப்போம், இல்ல லோக்கல் எலெக்ஷன்ல எங்கேயா நடத்த வேண்டிய சிவசேனை நின்று வெல்லட்டும் பார்ப்போம். வெல்றது என்றது உண்டு சாம். ஏன்னா இவ்வாறான உணர்வு பூர்வமான விஷயங்கள் வந்து சமூகத்தை பிளவுபடுது. இல்ல அது இப்ப நான் ஒரு ஜனநாயகத்துல நீங்கள் இதே ஒரு பிடிஓல இதை பேன் பண்ணி இந்த கட்சியை பேன் பண்ணினா தான் இது வளரும். நான் நினைக்கிறேன் அதை அப்படியே விட்டுருவோம். அதுக்கு எத்தனை பேர் போய் நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதுக்குரிய என்னென்னா இப்ப நாங்கள் இப்ப மன்னார் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா எங்களோட தலைவர் செல்வம் அடைக்கலாம் அதை பற்றியும் கணக்கு குற்றச்சாட்டு நாங்கள் அதை பற்றி நாங்கள் அலட்டிக்கொள்றோம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அரசியல் ரீதியாக முடிவெடுப்பார். நாங்கள் இதை தடுக்க வலிக்கிட்டு இனி அவற்ற கட்சிகளை அந்த கொடிகளை எரிக்க வலிக்கிட்டு தான் அது அதை நாங்கள் அவர்களை வளர்த்து விடுறதா. தமிழ் தேசியத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குத்தானே. இந்த சமூகங்களை இப்ப என்னடா உண்மையிலேயே இல்ல வடக்கு கிழக்குல வந்து சாதிய முரண்பாடு படுமோசமாக இருக்கு. ஆனா அதுகளை பற்றி இவ கதைக்கிறே இல்லை. அதுகளை பற்றி கதைக்கின்ற பொழுது சமூகத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு பாங்கொண்டு காட்டப்படுது தமிழ் தேசியம் மத்தியில. ஆனா இவ்வாறான பிரச்சனைகள் வந்து உண்மையிலேயே இல்லாத ஒரு பிரச்சனை. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் இப்படியான பிரச்சனை கேள்விப்பட்டதே கிடையாது. நான் நினைக்கிறேன் இந்த ஆயுத போராட்டங்கள்
வந்த அப்புறம் இதில் நிப்பாட்டப்பட்டது. ஆனா ஆயுத போராட்டங்கள் துவங்கக்கு முன்னம் இந்த சாதி பிரச்சனைகள், இந்த கோயிலுக்குள்ள உட்பிரவேசம் பிரச்சனைகள், அங்க சுடுகாடு மாவட்டபுரம் கந்தசாமி கோயில்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். வேற வேற ஊர் வழியா வரணியில எல்லாம் நடந்திருக்கு. பல இடங்கள்ல நடந்திருக்குது. இந்த கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட சமூகங்கள விடாமல் அங்க அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாம் அந்த காலத்துல நடந்திருக்குது. அப்புறம் இந்த ஆயுத போராட்டம் வந்து இயக்கங்கள் உருவெடுத்தோம்னா, இந்த இயக்கங்கள்லாம் இந்த சாதி பிரச்சனைய நிப்பாட்டினது. இந்த அதாவது அது ஒரு இயக்கங்கள் முக்கியமான இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த பொருளாதார ரீதியா மக்கள் வளரைக்குள்ள இந்த சாதிய பிரச்சனைகள், இந்த இதுகள், இந்த பாகுபாடுகள் எல்லாம் இது அடிபட்டு போணும். அந்த அதுக்குள்ளேன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அது குறிப்பாக இந்த இந்த சிவசேனை பிரச்சனை வந்து இந்த மத ரீதியாக பிளவுபடுத்துறது. ஏன்னா மன்னார் மாவட்டம் கிறிஸ்தவ அதிகமான மாவட்டம். இவர்களுடைய இந்த போராட்டங்கள் வந்து பாடசாலைகள்ல ஒரு அதிபரை மாத்துறது, ஆசிரியரை போட சொல்றது, இதெல்லாம் என்னன்னு இல்ல பாக்கல. இதுக்கு மறைமுகமா சிங்கள தரப்புல இருந்து மாறுகிறேன். எங்கட வடகிழக்கு இதை கூறு போடுறதுக்காக இந்த இல்ல சாம், நாங்கள் எல்லாத்துக்கும் சிங்கள தரப்பு சிங்கள நாங்கள் என்ன செய்ய போறோம் ப்ரோஆக்டிவா, நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? இல்ல நாங்கள் இப்ப சரி மன்னார்ல இவர் வந்து போராட்டம் நடத்தினார். அங்க மக்கள் பெரிய அளவில் ஆதரவு, இவர் அந்த திருக்கேசர பிரச்சனை மூட்டம் எல்லாம் எங்களோட பெரிய மக்கள் இந்த முறையும் தேர்தலில் செல்ல மடக்கலாம் தானே தெரிவு செய்யுது. ஆனால் நாங்கள் அங்க கிறிஸ்தவர்கள் வாழ்றார்கள், அங்க இந்துக்கள் வாழ்றார்கள், அங்க முஸ்லீம்கள் வாழ்றார்கள். இந்த ஈவன் இப்ப நடந்த லோக்கல் எலெக்ஷன்லையும் நாங்கள் முஸ்லீம் தரப்பு ரிசாத் பதினோட இணைஞ்சு சில இடங்கள்ல மரவன் பிளவு சச்சிதானந்தம் அவர்களுடைய இந்த பிளவுகளை ஏற்படுத்துற விஷயங்கள் தொடர்பாக மௌனமா இருக்கிறதா இருக்கு விடியா. இவருக்கு இப்ப நாங்கள் அங்க இருக்கிற கிறிஸ்தவ இந்து மக்கள் முஸ்லிம் மக்களோட நாங்கள் அவர்கள டே டு டே இஷ்யூகள், அவைன்ற மத பிரச்சனைகளோ, அவைன்ற இந்த இடத்துல இப்ப வளவை இந்த இடத்துல கட்டக்கூடாது, அது நாங்கள் அவர்களோட அந்த இந்து மத சார்பான ஆக்களோடையும் கிறிஸ்தவ மத ஆக்களோடையும் அல்லது முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனை அந்த தலைவர்களோடையும் அல்லது அந்த மத உருக்களோடையும் நாங்கள் உறவை வச்சு கொண்டிருக்கிறோம். அவர்களோட நாங்கள் டீல் பண்றோம். அப்ப அது கூட தீர்க்கலாம். இப்ப இவர்கள் அதை இஷ்யூ ஆக்கி தங்களை ஒரு தலைவராக உருவாக்க பார்த்தால் அதை ஈடுபட இல்லை. இப்ப சச்சிதானந்தத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆக்கள் சேர்க்கை இல்லை. அவர் இன்றைக்கும் அப்படின்னா நீங்க தமிழரசு கட்சி அங்க இருக்கணும், ஏன் இன்றைக்கும் அவரை அந்த கட்சியில ஒரு மெம்பரா வச்சிருக்கிறேன். அவைதான் அவைய கட்சியில இருந்து நீக்கணும். தமிழரசு கட்சியின் மெம்பரா அவர் இன்றைக்கும் இருக்கிறார். இது நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பாயிண்ட். உண்மையிலேயே அவரை இப்படியான விஷயங்களை கொண்டு வருகின்ற பொழுது அந்த இவ்வாறானவர்களை கட்சியில வச்சுக்கிறது ஒரு அவர் கட்சியில இருந்து நீ அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இவருக்கும் எங்களுக்கு கட்சிக்கும் இந்த சம்பந்தம் இல்லையாண்டு அவரை நீக்கணும். நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கீங்க, பல்வேறு விஷயங்களையும் காய்ச்சிக்கிறோம். மிக வெளிப்படையாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை எங்களுக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி ஜெயபாலன். எங்களோட கருத்துக்களை வெளிக்கொண்டதுக்கு உங்களுக்கும் தேசநேட்டுக்கும் எங்களோட டெலோ சார்பில் தமிழ் மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.